டெய்லி இட்லி, தோசை தானா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சட்னி வெரைட்டியா செஞ்சு குடுத்தீங்கன்னா சாப்பிட்டுப்பாங்க. இன்னைக்கு சிக்மங்களூர் ஹோட்டல் ஸ்டைல்ல ஃபேமஸான ஒரு சட்னி தான் செய்ய போறோம். பயங்கர வெரைட்டியா இருக்கும். இதுக்கு வெங்காயமே தேவையில்ல. பட் வெரைட்டியா சூப்பரா இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதில 2 ஸ்பூன் உளுந்து, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட நான் 10லேருந்து 15 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன துண்டு இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பழுத்த தக்காளியை ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி வேகிறதுக்காக மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தேங்காய், ஒரு கைப்பிடி புதினா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக புளி ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் தேவைக்கேற்ப கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வதக்கின எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், அரைச்சி எடுத்தீங்கன்னா சூப்பரான சிக்மங்களூர் ஹோட்டல் ஸ்டைல் சட்னி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது இட்லி, தோசைக்கு நீங்கள் சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிடலாம். நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. இது மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. இதே மாதிரி சட்னி சீரிஸ் வேணும்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள்.